ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸ்லாம் காமனாக ஒரு டவுட் இருக்கும். என்கிட்ட வந்து கேட்குறது, டாக்டர் உள்ள எனக்கு பிளேட் வச்சிருக்காங்க, ராட் வச்சிருக்காங்க, இந்த ராடை எப்போ எடுக்கணும், இந்த ராட் உள்ள இருக்கிறது சேஃபா? ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். காமனாக பார்த்தீங்கன்னா எலும்பு உடஞ்சாலோ இல்லை மூட்டு தேய்மானத்துக்கோ நம்ம வந்து செயற்கையாக மெட்டல்ஸ் உள்ள வைப்போம். அந்த மெட்டல்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 316L ஹையஸ்ட் கிரேட் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் டைட்டானியம். இது ரெண்டு தான் காமன் மெட்டீரியல்ஸ் ஃபார் ஃப்ராக்சர் ஃபிக்சேஷன், எலும்பு உடையிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட் தான், நம்ம எலும்பு உடைஞ்சதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம போடுற மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ எலும்பு கூடினதுக்கு அப்புறம் இதோட பர்பஸ் இருக்காது, பர்பஸ் வந்து நம்மளுக்கு அத்தியாவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை ஆஃப்டர் 1.5 to 2 years பேஸ்ட் ஆன் த ஃப்ராக்சர், எந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆயிருக்கு உங்களுக்கு, அது எந்த அளவுக்கு ஹீல் ஆயிருக்குன்றதை பொறுத்து நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் வெளில ரிமூவ் பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை நம்ம லைஃப் லாங் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ராக்சர் பேட்டர்ன் உங்களை ஆப்ரேட் பண்ண டாக்டருக்கு பெட்டராக தெரியும், நீங்கள் சர்ஜரி எடுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அதே மூட்டு மாற்று ஆப்ரேஷன், இப்போ மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம மூட்டு மாற்றி வைக்கிறோம், அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம எடுக்க முடியாது, அது லைஃப் லாங் இருந்தாலும். ஏன்னா அது இருந்தால் தான் நமக்கு அந்த மூட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் காமன் டவுட், யாருக்கெல்லாம் இம்ப்ளான்ட் எடுக்கணும் யாருக்கெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஃபர்தர் டவுட்னா உங்களை ஆப்ரேட் பண்ண டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, தே வில் கைட் யூ பெட்டர். தேங்க்யூ.